நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஆராதித்து தொழுது கொள்வோம். அவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் வேத ஆராய்ச்சியின் மூலமாக அறிந்து கொண்டு கர்த்தருடைய திருநாம மகிமைக்கென்று நாம் வாழ்வோம். இந்த பரிசுத்த வேத ஆராய்ச்சியோடு கூடிய மாலை ஆராதனை ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி இப்பொழுது நாம் பாடலை பாடுவதற்கு முன்புதான் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும் சுவாமி. உடைய பிள்ளைகளாகிய எங்களை இம்மட்டுமாய் நீர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து கிருபையை வழிநடத்தி இந்த நாளிலே கர்த்தாவே உடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையை நாங்கள் கர்த்தாவை தியானிக்கவும் அதனை சுவாமி அதில் மறைப்பொருளை நாங்கள் ஆராய்ச்சி செய்யவும் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். தந்தைக்குரிய அன்பினாலே எங்கள் பரிசுத்தாவிய கடவுள் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் போதித்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதன்படி இந்த உலகத்தில் நடக்க எங்களை உம்முடைய பாத்திரம் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி வரத்தவரிய மக்களையும் மழையினாலே கர்த்தாவே சுவாமி வரத்தவரிய மக்களையும் ஆண்டவரே உடைய பாத்திரம் கொடுக்கிறோம். அதே போல வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற என்னுடைய திருச்சபை விசுவாசம் ஒவ்வொருவரையும் நிறைய அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்திக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் உடைய கிருபை காருண்யம் எங்கள் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளணும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி மூன்றாவது ஞான பாடலை நாம் பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம். சாங் நம்பர் 3. இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம். எங்கள் மனது மண்ணை மீட்டு உம்மை எங்கள் சிந்தையை நீர் மோற்றோம். தெய்வ சொல்ல கோட்பாடுதோம். உமதாவின் எங்களில் அந்தகார ஒளியை வீசாராகில் பூத்தி கண்ட லாங்கீருட்டு சீர் உண்டாக்கும் நற்சேந்திப்பு உம்முடைய நடப்பேப்பு மகிமையின் ஜோதியே சுவாமி நாங்கள் மாயமர பாடி கெஞ்சி நெஞ்சேலே வசனத்தை கேட்டுணர வாய் செவி மனமும் கண்ணோம் தீரமுண்ட போக பண்ணோம். மாலை ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 54. ஆண்டவரே என் உதடுகளை தீராந்தருளோம். அப்பொழுது உமது புகழை அறிவிப்போம். கடவுளே என்னை விடுவி தருளோம். ஆண்டவரே
எனக்கு சகாயம் செய்ய வீராய்ந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அல்லேலூயா. நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 8 1 முதல் 9 வரை முறைமையாக வாசிப்போம். பாடல் புஸ்தகத்தில் 144 பக்கம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறேன். நீ பகைவர் நிமித்தம் சத்ருவையும் அடிகாரனையும் அடக்கி போடும்படி பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் வல்லமை விளங்க செய்தேன். உமது விரல்களின் கிரி ஆகிய வானத்தையும் நீர் உண்டாக்கிற சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் கவனிக்கும் போது மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரன் நீர் கண்ணோப்பதற்கும் அவனை மாத்திரம் என்கிறேன். தேவ தூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினேன். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினேன். உமது கரம் படைத்தவர்களின் மேல் அவன் ஆளுகை செய்யும்படி அருள் புரிந்தேன். யாவையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். ஆடு மாடுகள் அனைத்தையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் சமுத்திர மார்க்கங்களில் நீந்தி செல்லும் பிராணிகள் யாவற்றையும் கீழ்ப்படுத்தினேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. தொடர்ந்து 55ஆம் பக்கம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பிதாவுக்கோ குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் கடைசி வரை உள்ள பகுதி நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22. இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 22 வசனங்கள். நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல ஜீவஜந்துக்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் கடவுள் இணைத்தருளினார். கடவுள் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது தண்ணீர் குறைந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழை நின்று போயிற்று. தண்ணீர் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை ஆரராத்து என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் தண்ணீர் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே
மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது பூமியின் மேலிருந்து தண்ணீர் வற்றி போகும் வரையும் போகிறதும் வருவதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் தண்ணீர் குறைந்து போயிற்றோ என்று அறிந்து கொள்ளும்படி அவன் ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் தண்ணீர் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி அவனிடம் பேழைக்கு வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் அந்த புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ இலை அதன் வாயில் இருந்தது. பூமியின் மேல் தண்ணீர் குறைந்து போயிற்று என்று நோவா அதனால் அறியலானான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடம் திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த தண்ணீர் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை நீக்கி எட்டி பார்த்தான். பூமியின் மேல் தண்ணீர் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்போது கடவுள் நோவாவை பார்த்து, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு வெளியே வாருங்கள். உன்னிடம் இருக்கிற சகலவித ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகை பெருகி கடவுது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் வெளியே வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து வெளியே வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்தெடுத்து அவைகளை பீடத்தின் மேல் தகன பலிகளாக செலுத்தினான். கர்த்தர் சுகந்த வாசனை உகந்தவராய் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாதவைகளான போதிலும் இனி மனுஷ நிமித்தம் பூமியை நான் சபிப்பதில்லை. நான் இப்பொழுது செய்தது போல் இனி சகல ஜீவன்களையும் சகரிப்பதே இல்லை. பூமியுள்ள மட்டும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தமது உள்ளத்தில் சொல்லிக்கொண்டார் என்றார் என்பதே இன்றைக்கான வேத வாசித்து முடிந்தது. கர்த்தருடைய வாழ்வழிக்கூடிய வார்த்தையை வாசிக்கின்ற நாம் அதன் மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயன்படுத்தி அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தில் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வழியை குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் போய்ந்து கன்னிமரிடத்தில் பிறந்து புத்தி பிலாத்தின் கீழ்ப்பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தார். மரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் மோசத்தை வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரியான உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரை, அதாவது மொத்தம் 22 வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்து பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மத்திலே பேச நம்மை ஒப்புக் கொடுப்போம். என் கண்மலையும் என் மீட்புறமாகி கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதிய கடவுள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், கடவுள் அருளும் புது வாழ்வும் அவருடைய உடன்படிக்கையும். புது வாழ்வும் கடவுளின் உடன்படிக்கையும். 3 விஷயங்கள் மூலமாக இந்த 8ஆம் அதிகாரத்தில் கடவுள் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக சில முக்கியமான காரியங்களை, நோவாவின் வாழ்க்கையை, அவனுடைய குடும்பத்தாரின் வாழ்க்கையை மையமாக வைத்து நமக்கு சொல்கிறார். 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. பிரியமானவர்களே, புயல் போன்ற காற்றில் சிக்கி தடுமாறும் படகை போல நாம் நம் வாழ்விலே அலசடிப்படுகின்ற போது, நாம் கைவிடப்பட்டவர்களாக, கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் யோசிக்க தோன்றும். கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற போது நாம் இப்படியாக மனுஷீகமாக நினைக்கிறோம். ஆனால் நோவாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது, நோவா அவர் நினைத்தாரோ இல்லையோ, ஆனால் அவர் நினைப்பதற்கு முன்பாகவே கடவுள் அவரையும் அவரோடு மற்ற எல்லா உயிரினங்களையும் அவர் நினைத்தருளினார் என்று சொல்லி 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நினைத்தருளினார். நினைத்தார் என்றால் அதற்கு முன்பதாக அவர்களை மறந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அவர்களை நினைத்தார் என்றால், அதாவது நினைத்தருளினார் என்று சொல்லுகின்ற போது, எப்பவும் அவரை நாம் அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள். ஆகவே நம்மை நினைக்காமல் வேறு எண்ணத்தை அவர் நினைப்பார் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நம்மை பெற்றெடுத்த தெய்வம். எபிரேயர் 13:5 பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எங்கே அவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பிற்பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நான் எங்கும் போய்விடவில்லை, நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகின்ற ஒரு காரியம், அவர்களை பலப்படுத்துகின்ற ஒரு காரியமாக தான் இதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கைவிடப்பட்ட அனுபவம் மக்களில் அநேகருக்கு உண்டு. ஆனால் கடவுள் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. கைவிட்டாலும் அவர் நம்மை மறுபடியும் சேர்த்துக் கொள்கிற கடவுளாக இருக்கிறார். அதாவது நம்மை கைவிடுவாரா என்றால், கைவிட்டார். ஒரு கட்டத்தில் நாம் பார்க்கின்ற போது தன்னுடைய ஒரே பிறகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் கைவிட்டார். ஆகவே தான் சிலுவையிலே அவர் 4ஆம் வார்த்தை பேசுகின்ற போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆனாலும் கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி, உருக்கமான இரக்கங்களினாலே கடவுள் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். இங்கே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கடவுள் நோவாவையும் மற்ற உயிரினங்களையும் அவர் நினைத்தருளினார். நோவாவை மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளுடைய மருமக்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும், அந்த உயிரினங்கள் அனைத்தையும் நினைத்தருளினார். பிரியமானவர்களே, அப்படி நினைத்தருளினார் என்றாலே ஆசீர்வாதம் தானே. சங்கீதம் 115:12 பார்க்கின்ற போது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார்,
நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் நினைக்கின்ற போது நமக்கு கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, இந்த நினைத்தருளினார், the remembering highlights God's faithfulness, mercy and his commitment to his covenant with Noah. அவனை நினைத்தருளினார் என்றால் அவனை மறுபடியுமாக சேர்த்து கொண்டு அவனுக்கு சொன்ன அந்த ஒரு காரியத்தை மறுபடியுமாக அவர் மாற்றி அமைக்கிற கடவுள் அல்ல. பிகாஸ் he is faithful in his attitude. அவருடைய குணாதிசயமே அப்பேற்பட்டது. அதாவது அவருடைய faithfulness என்று பார்க்கின்ற போது he will never change from his promises. அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரோ அதிலிருந்து அவர் மாறுகிற கடவுள் அல்ல. அதுதான் அவருடைய அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கம், அவரை திட்டமிட்டு சொல்லியிருக்கின்ற அந்த காரியத்தை, உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன், புது வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லி நோவாவுக்கு சொல்லி அந்த பிழையை செய்யும்படி செய்தார். அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மருமக்களையும் மற்ற உயிரினங்களையும் அவர் சொன்னவனமாக அவர் காப்பாற்றின அந்த கடவுள் அவர் மறுபடியும் இந்த பூமியிலே, அழிக்கப்பட்ட அந்த பூமியிலே மறுபடியும் புது வாழ்வு வாழ அவர்களை நினைத்தருளினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது God renews his word. ஆதியாகமம் 8 பிற்பகுதியிலிருந்து 14 வரைக்குமாய் நாம் பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, அங்கே 2ஆம் வசனத்திலே ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மழையும் நின்று போயின. இப்போ இன்னைக்கு சரியான மழை நம்மளுக்கு வந்துருக்குது இல்லைங்களா? சரியான மழை வந்துருக்குது. ஆனால் அதே போலதான் 40 நாள் இரவும் பகலும் மழை வந்து, அதாவது இந்த பூமியே எல்லா சிகரங்களும் மேலே உயர, அதாவது 15 முழ தண்ணீர் அந்த மலைகளுடைய சிகரம் அந்த உச்சிக்கும் மேலே இருக்கத்தக்கதாக கடவுள் அந்த மழையை அனுப்பினார். இங்கே அந்த மழையை நிறுத்துகிறார். அதே மாத்திரமல்ல, கீழிருந்து ஊற்று உண்டாகிறது இல்லையா, ஆழத்தின் ஊற்று கண்களும் அடைப்பட்டன. அது மாத்திரமல்ல, வானத்தின் மதகுகளும், கடந்த வாரத்தில் நான் பார்த்தோம் 7ஆம் அதிகாரத்தில், வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு 40 நாள் இரவும் பகலும் மழை வந்து அது அந்த பூமியை அழித்தது. அது கடவுளுடைய செயல். இப்பொழுது மழையை வருவித்து பூமியை அழித்து போட்ட கடவுள் அவரால் காப்பாற்றப்பட்ட நோவாவையும் அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் மற்ற உயிரினங்களையும் மறுபடியுமாக அவர் பாதுகாக்க திட்டமிட்டு அந்த மழை நின்று போகும்படி செய்தார் என்பதை இங்கே பார்க்கிறோம். இந்த வானத்தின் மதகுகள் என்று சொல்லுகிறது இட்ஸ் a massive flow இல்லையா? அந்த கேட்டு ஓபன் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் பார்த்தோம், KRS டேம், கிருஷ்ணராஜசாகர் டேம், அந்த டேமுடைய அந்த இது டோர் ஓபன் பண்ணால் அந்த மதகுகள் திறக்கப்படுகின்ற போது எவ்வளவாக திடீரென்று பெருவெள்ளம் ஏற்படுகிறத இந்த காரியத்தை பார்க்கிறோம். வானத்தின் மழை என்று பார்க்கிற போது அது சின்ன அளவில் தான், ஒரு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஆனால் அது எல்லா இடமும் வியாபித்து வருகின்ற போது பெரிய அளவில் அது பூமியை நிரப்பும். அது தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் மழை நாங்கள் தாங்கவே முடியாது எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டும். ஸோ அதனால முதல் 2 இதில் பார்க்கின்ற போது ஒரு மேசிவ் ஃப்ளோ அண்ட் மாடரேட் ஃப்ளோ. அடுத்ததாக 3வது வானத்தின் மழை என்பது நின்று போயிற்று, மீதியெல்லாம் அடைக்கப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் அடைப்பது அது யாராலுமே திறக்க முடியாது. அவர் கதவை சாத்தி விட்டால் அதை மறுபடியும் யாராலுமே திறக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களை, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த ஜலம் வடிய வேண்டும். என்ன செய்தார் என்றால் காற்றை அங்கே கட்டளை எடுக்கிறார். காற்று மேலே வீச வீச என்ன ஆகுதுன்னா இது மழை, அதாவது இந்த தண்ணீர் எல்லாம் வற்றி எவாபரேட் ஆகும். ஸோ இங்கே முதலாவதாக பார்க்கணும், இங்கே காற்றை கொண்டு வந்து தண்ணீரை அவர் வற்ற செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது. அதாவது யாத்ராவும் 10லேருந்து 20 வரைக்கும் போய் பார்க்கின்ற போது எகிப்தின் மேல் கடவுள் வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தார். அந்த வாதைகளிலே அந்த வெட்டுக்கிளி வாதையும் ஒன்று. அதை அந்த காற்று வீச செய்து அந்த காற்றின் மூலமாக வெட்டுக்கிளிகள் வரும்படியாக கடவுள் செய்தார். ஸோ காற்றின் மூலமாக தண்ணீரை வற்றி போகவும் செய்ய முடியும், வெட்டுக்கிளிகளை கொண்டு
அதாவது இந்த உபத்திரவத்தையும் வாதைகளையும் கடவுள் ஏற்படுத்த முடியும். அவரால் மாத்திரமே முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது இதே காற்று யாத்திராகமம் 14:21 22 வரைக்கும் பார்க்கின்ற போது, தொடர்ந்து 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது இந்த கீழ்காற்றை கடவுள் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க செய்தார். அந்த காற்று எந்த அளவுக்கு வல்லமை இருக்குது பாருங்க. அந்த காற்று வந்து சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையாக்கி இஸ்ரவேல் மக்கள் அதில் பயணம் செய்யத்தக்கதாக வழி ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, சங்கீதம் 148:8 பார்க்கின்ற போது the stormy wind fulfills God's word. கர்த்தருடைய வார்த்தையை இந்த பெருங்காற்று அதாவது நிறைவேற்றுகிறது, அதற்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பெருங்காற்று என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த காற்றின் மூலமாக கடவுள் அந்த தண்ணீர் வற்றி போகும்படியாக செய்தார். So the wind was sent to evaporate the water. ஆகவே ஜலம் வடிந்தது. ஜலம் வடிகிறது வந்து ஏதோ மாய மந்திரம் பண்ற ஒரு கடவுள் கிடையாது. சகலத்தையும் படைத்தவர். So he is our creator God. He knows. இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சயின்டிஃபிக்கா அப்ரூவ் பண்ணும் போது தான் அது அதாவது இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் என்ற பிரின்சிபல் உருவாகிறது. ஏதோ மாய மந்திரத்தினால செய்யப்பட்ட காரியங்களை யாரும் ஏற்றுக்கொள்வது. ஆனால் இவர் அண்ட சராசரத்தை படைத்த கடவுள். ஆகவே இந்த காற்றை அனுப்பி அந்த தண்ணீர் வற்றி போகும்படியாக செய்தார். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிற போது 150 நாளுக்கு பிறகு ஜலம் வடிந்தது. ஜலம் வடிந்தது என்று பார்க்கிற போது, அதாவது தண்ணீர் வடிந்தது என்றால், அந்த வடிய வேண்டும் என்றால் பூமி, the earth should have the capacity to get that the water into its water table. வாட்டர் டேபிள் இருக்குல்ல, அது ஈர்ப்பு சக்தி, அதை இழுத்து கொள்ளுறதுக்கான அந்த பெனிட்ரேஷன் இல்லைங்களா. இப்போ பாருங்களா, இங்க வந்து இது வந்து இம்பர்வியஸ் கான்கிரீட். இம்பர்வியஸ் கான்கிரீட் இங்க தண்ணி ஊற்றினா இழுக்காது. ஆனா பூமியில பார்க்கின்ற போது பரவலாக கடவுள் படைத்த அந்த படைப்பில தண்ணீர் வந்தால் அது இழுத்து கொள்ளுகிறது. இல்லைன்னா ஒரு 4-5 நாள் மழை வந்தா ஃபுல்லு சப்பர்ச் ஆகிடும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்க்கவே முடியாது அந்த அளவு. ஆகவே கடவுள் அந்த காற்றையும் அடித்து வர செய்து பூமியிலே அந்த தண்ணீர் ஜலம் வற்றி போகிறதுக்காக கிருபை செய்தார். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பேழை அரரத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அரரத் என்ற மலை எங்கே இருக்கிறது என்று கேட்டால், எங்க இருக்கிறது? டு யூ ஹேவ் எனி ஐடியா? அரரத் என்ற மலை, அந்த ஒரு மலைகளின் மேல் அது தங்கிற்று என்று சொல்லி நான் பார்க்கணும். அரரத் என்ற மலை, அதாவது அரரத் என்ற இந்த மலை இன்றைக்கு இருக்கின்ற மாடர்ன் துருக்கி தேசத்துல அது இருக்கிறது. அது எந்த சிகரத்துல போய் நின்றுச்சுன்றது எக்ஸாக்டா வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் துருக்கி தேசத்துல இன்றைக்கு இருக்கின்ற, தற்போதைய துருக்கி தேசத்துல இருக்கின்ற மலை சிகரங்களிலே ஒரு சிகரத்துல அது போய் தங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேய வார்த்தையில நாம் பார்க்கின்ற போது the Hebrew text says that the ark came to rest, quote and unquote. அதில் பார்க்கின்ற போது it reminding us that Noah's name means rest. நோவானுடைய பெயருக்கு அதனுடைய அர்த்தம் என்னென்றால் ரெஸ்ட், தங்கினது, ரெஸ்ட். ஸோ இந்த அரரத் என்ற மலையின் மேல் அந்த பேழை வந்து தங்கினது என்றால், பேழைக்குள்ளாக நோவா இருக்கிறார். ஸோ அந்த பேருக்கும் அந்த தங்கினது என்ற அந்த வார்த்தையை பார்க்கின்ற போது கடவுள் ஏதோ திட்டத்தோடு, பெரிய திட்டத்தோடு தான் இந்த காரியத்தை, அவருக்கு அந்த பெயரும் கூட வைக்கப்பட்டிருக்குது. ஏனென்றால் அவன் தன்னுடைய காலத்திலே எல்லா ஜனங்களின் மத்தியிலும் அவன் நீதிமானா இருந்தான் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஆக இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அவருடைய பெயரில் கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, this signifies the end of God's judgment and the beginning of a new chapter. So வற்றி போக செய்த கடவுள் இப்பொழுது அந்த பேழை அரரத் என்ற மலை சிகரத்திலே ஒரு பகுதியிலே அது நின்று போடுகிறது. அங்கே நான் பார்க்கின்ற போது கடவுள் இந்த அவருடைய நியாய தீர்ப்புக்கு ஒரு முடிவை
எழுதும் வண்ணமாக இந்த பேழையானது போய் அங்கே தங்குகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு முடிவு என்று வந்த பிறகு ஒரு துவக்கத்தையும் அவரை உண்டு பண்ணுகிறார். So this it signifies both the end of God's judgment as well as the beginning of a new chapter. அதாவது துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே. இஸ் அவர் ஆல்பா அண்ட் ஒமேகா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த தெய்வம் அந்த பழைய பூமி பாவத்தில் வாழ்ந்து உழன்று கொண்டிருந்த மக்களுக்கு அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அது அழிந்து போக செய்து புதிதாக தன்னுடைய பார்வையில நீதிமானாக கண்ட நோவாவை வைத்து அவருடைய குடும்பத்தின் மூலமாக மற்ற உயிரினங்களும் காக்கப்படத்தகாத ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது அங்கே 40 நாள் சென்ற நோவா தான் பிழை செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருக்கிற ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. ஸோ இங்கே பார்க்கின்ற போது 5ஆம் வசனத்தில் பார்க்கணும், 10ஆம் மாதம், அதாவது 300 நாள் அது அப்படியே அப்படி மதந்துன்னு இருக்குது. அதன் பிறகு தண்ணீர் வடிந்து கொண்டு வந்தது என்று சொல்லி 10ஆம் மாதம் 1 தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. அப்போ 300 நாளுக்கு பிறகுதான் அந்த மலை சிகரங்கள் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மழை, வெள்ளம் மற்றும் மதகுகள் கடவுளால் திறக்கப்பட்டது. பெரிய அழிவை கண்டார்கள். இந்த அதாவது பேழை போய் அங்கே தங்கினாலும் கூட நோவா உடனடியாக கதவை திறக்கவில்லை. அவன் காத்திருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்காக அவன் காத்திருந்தான். Though the ark had rested safely, Noah was waiting for the Lord to tell him what to do. என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் சொல்லட்டும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்தான். சாமுவேலுக்கு கடவுள் சொல்லும் போது அவன் பேசுகிறார். சாமுவேலை கொடுக்கும் போது அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம் முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் தெரியல. அதன் பிறகு ஏலியின் இடத்துல பேசின பிறகு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லணுமாக அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்ல மாட்டேன், நான் செய்ய தயாராக இருக்கிறேன் சொல்லி. ஸோ சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்லை, நோவா வெயிட்டட் ஃபார் 40 days இல்லையா? அண்ட் தென் ஹி சென்ட் அவுட் a raven. ஏன் காகத்தை அவர் அனுப்பினார் என்றால், அங்கே அதாவது சுத்தமில்லாத மிருகங்களையும் பறவைகளையும் சேர்த்து சொன்னார். இந்த காகம் இல்லையா, ரேவன், இது சுத்தமுள்ள பறவையா சுத்தமில்லாத பறவையா? whether the raven is a clean or unclean bird. சுத்தமுள்ளவா சுத்தமில்லாதவா? சுத்தமில்லாத. எஸ், கரெக்ட். சுத்தமில்லாத என்று சொல்லி நம்ம லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமா பார்க்கின்ற போது சுத்தமில்லாத பறவைகளிலே காகமும் வருகிறது, பருந்து மற்றும் இந்த ஆந்தை, இது மாதிரி சில பறவைகள் வருது, அதுல காகமும் உண்டு. ஸோ he sent out a raven. ஒரு காகத்தை அனுப்பின பிறகு அது போய் சுத்தி மறுபடியும் போகிறது வருதுமா இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். ஸோ அடுத்ததாக இந்த புறா சுத்தமான ஒரு பறவை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது போயிட்டு போறதும் வரதுமா இருக்குது, ஏன்னா அது காலை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ 2வது முறை செய்த அந்த காரியம் அப்படி இருந்தது. 9ஆம் வசனத்தில் பார்க்கணும், பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற முடியாமல் திரும்பி பழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பழைக்குள் சேர்த்துக் கொண்டான். சரி, இப்படி அனுப்பின பிறகு இதெல்லாம் ஏன் செய்யணும்? அதாவது கடவுள் சொன்ன காரியத்திற்காக காத்திருக்க வேண்டும் தானே. ஆனால் கூட செய்தான் என்றால் சில ட்ரையல் அண்ட் எரர் நாம கூட ஜெபிக்க கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் எந்த ஒரு இன்வென்ஷனுக்கு முன்பதாக ஒரு ட்ரையல் அண்ட் எரர் என்று ஏற்படுகிறது இல்லைங்களா? இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ப்ராடக்ட்
ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் உருவாகுவதற்கு முன்பதாக அதில் ஈடுபடுத்தப்படுகின்ற தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து they'll give proper training அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இண்டக்ஷன் என்று சொல்லி. அப்போ அந்த ட்ரைனிங் பீரியட்ல வந்து நிறைய அவங்க அந்த பொருள்கள் என்ன பண்ணுவாங்க, அது அது பர்ஃபெக்ஷனாக அது செய்யறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு சொல்லுவாங்க அந்த ட்ரையல் அண்ட் எரர் பீரியட்னு சொல்லி முயற்சி செய்து அதில் வெற்றி காணுகின்ற போது அதன் பிறகு நல்ல ஒரு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆன பிறகு they will be inducted என்று சொல்லி நம்ம தட் இஸ் தி ஃபைனல் இண்டக்ஷன். இதே போல தான் இந்த ஒரு முதல் காகத்தை அனுப்புகிறார், அடுத்து புறாவை அனுப்புகிறார், மறுபடியும் 7 நாள் கழித்து இன்னொரு முறை புறாவை அனுப்புகிறார். மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் வந்து சேர்ந்தது. அப்போ சாயங்காலம் வரைக்கும் அது எங்கேயோ சுத்தி இருக்குது இல்லையா. வருகின்ற போது ஒரு ஒலிவ இலையை, ஒரு ஃப்ரெஷ் ஆலிவ் லீஃப் வந்து அது கொண்டு வருது. அந்த ஃப்ரெஷ் ஆலிவ் லீவ் என்னத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால், இட் இஸ் a symbol of peace around the world. உலக சமாதானத்திற்கு ஒரு இலை வைத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒலிவ இலை. இப்போ முதலாவது கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற கடவுள் இவர் என்பதை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வாரம் கழித்து அந்த இலையை அனுப்புகிறார் சொல்லி 10ஆம் 11ஆம் பார்க்கிறோம். இந்த சமாதானம் என்று சொல்லுகின்ற போது, அதாவது சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது நோவா மூலமாக மறுபடியும் ஆரம்பிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கடவுள் இதன் மூலம் புதிய வாழ்வை கடவுள் துவக்கி விட்டார் என்றும் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அறிந்து கொண்டனர். அந்த இலை எப்போ வந்துச்சோ, பூமி அந்த தண்ணீரெல்லாம் படிச்சு போயிருக்கிறது என்று சொல்லி கடைசியாக 3வது முறையாக 7 நாளுக்கு பிறகு மறுபடியும் 7 என்ற ஒரு தினம் முழுமை, அதில் கூட அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் யூனிக்னஸ் இருக்கிறதை பார்க்கணும். 3ஆம் முறை 7 நாளுக்கு பிறகு ஒரு புறாவை வெளியே விட்டால் அது மறுபடியும் திரும்பி வரவில்லை என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ மொத்த பூமியும் காய்ந்து அவன் வெளியே வரத்துக்குதாக கடவுள் அங்கே அவன் இருந்த மொத்த காலம் எவ்வளவுன்னு சொன்னா சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ஐடியா? மொத்தமா நல்லா காய்ச்சி வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதாவது 13ஆம் வசனத்துல பாருங்கள், அவனுக்கு 601 வயதாகும். 600வது வயதுல தான் அவனுக்கு மழை ஸ்டார்ட் ஆகும். 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேலிருந்து ஜலம் வற்றி போயிடுச்சு. ஸோ 365 நாள் பிளஸ் 31 நாள் எடுத்துக்கணும். அடுத்து நோவாவின் பழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தால் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில பூமி காய்ந்திருந்தது. அப்போ 2ஆம் மாதம், முதல் மாதம் 31 நாள் எடுத்துக்கணும், 2ஆம் மாதம் 27ஆம் தேதி பூமி காய்ந்திருந்தது. அப்போ 365 days plus 31 days plus 27 days எல்லாம் சேர்த்து ஆல் புட் டுகெதர் 423 days, 423 நாட்கள் அவர்கள் பேழையில இருந்தார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு கடவுள் அவனை வெளியே வர சொல்லி அழைக்கிறதை கடைசி பகுதியாக நாம் பார்க்கிறோம். தேர்ட் ஒன், God rewards faith. விசுவாசத்திற்காக கடவுள் கொடுக்கின்ற ஒரு வெகுமதி என்ன என்றால், அவன் நீதிமானா இருந்தான். விசுவாசத்துல கடவுளுக்கு பிரியமா இருந்த காரணத்தினால் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் என்று சொல்லி 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி 22 வசனம் பார்க்கின்ற போது, நீதிமானாய் அவன் வாழ்ந்தபடினாலே அவனோடு கூட அவனுடைய குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. ஒரு புது வாழ்வு அவர்கள் பெற்றார்கள். they received a regenerated experience, இல்லையா, புனர்ஜென்மம் என்று சொல்லி அது சொல்லலாம் இல்லையா. எடுத்தவர்களாக புதிய பூமியில் புதிய வாழ்வு வாழ கர்த்தர் அவர்களை வெளியே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரன் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகல விதமான மாம்ச ஜந்துக்களாகிய அவைகள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வாங்க. அதாவது இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்களும் வெளியே வாங்க, பிள்ளைகள், உடைய மருமக்கள் எல்லாம், குடும்பத்தார் எல்லாரும் வாங்க, பேர பிள்ளைகள் வெளியே வாங்க. அடுத்து கொண்டு போன அந்த உயிரினங்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு
ஸோ ஒரு முறை அழிப்பதற்கு முன்பதாக கடவுள் என்ன பண்றாரு, லோடு பண்ண சொல்றாரு. இப்போ அன்லோடிங். இது கூட சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அதையெல்லாம் கொண்டு வர செய்து மறுபடியுமாக அவர்கள் இந்த பூமியிலே ஒரு புதிய துவக்கத்தை கடவுள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் என்ன பார்க்கிறோம்? bring out with you every living thing that they may abound on the earth and be fruitful and multiply. அதாவது மனுஷனை படைத்து அவன் எல்லாவற்றையும் கடவுளால் படைத்த எல்லா படைப்புக்கும் அதிகாரியாக அவனை படைத்து அதில் அவன் பலுகு பெருகுபடியாகவும் கடவுள் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:28 பார்க்கிறோம். God after created the human being, he blessed them and also delegated the authority to take dominion over all his creations and to protect it. ஸோ அதை பாதுகாத்துக் கொள்ளவும், அதனை பராமரிக்கவும், அதனை ஆண்டு கொள்ளவும், அவளை பலுகி பெருகி அதில் நிரப்பவும், பூமியை நிரப்பவும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, அதே போல தான் இங்கே மற்ற உயிரினங்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் முதலாவதாக இந்த பறவைகள் மற்ற விலங்குகள் உயிர் வாழ்றவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். பெராக்கா என்ற வார்த்தை, எபிரேய வார்த்தை அங்கே வருகிறது. பெராக்கா என்றால் பிளஸ்ஸிங் என்று அர்த்தம். ஸோ அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் காட். கர்த்தரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கே அவர்கள் வெளியே கொண்டு வருவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 20ஆம் வசனத்தில் என்ன பண்ணணும்? Noah builds an altar to the Lord and offers sacrifice. 20ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்கே சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார். ஸோ இந்த ஒரு தகன பர்ன்ட் ஆஃபரிங் என்று சொல்லி பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது என்மேல் விழுந்த கடமை. நான் பெற்றுக்கொண்ட நன்மையை பெற்றுக்கொள்ளாதவன் போல் இருந்தால் நான் நன்றி கெட்டவன், நன்றி உள்ளவன் என்பதை நோவா அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் அ ட்ரூ சாக்ரிஃபைஸ். ரோமர் 12:1 பார்க்கின்ற போது, கடவுள் விரும்புகின்ற பலி ஜீவ பலி. அந்த ஜீவ பலியாக தன்னையே அவன் கொடுத்தான். மற்றவர்களெல்லாம் தகன பலி. எல்லா சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலிருந்தும் சிலவற்றை அவன் நேர்த்தியானதை அவன் தெரிந்து கொண்டு அதை கொடுத்தான். ஸோ இட் இஸ் an act of worship and thanksgiving, expressing his gratitude for deliverance and establishing new relationship with God. இவன் கடவுளோடு ஒரு புதிய உறவை புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக கிட்டி சேருகிறான். கிட்டி சேர வேண்டும். then only it is possible to renew God to renew you and me. இப்போ நம்ம ஒரு வண்டி இதாயிடுச்சுன்னா, அந்த எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஆர்டிஓக்கு நம்ம தான் போகணும். ஆர்டிஓ நம்மளுக்கு ரெனியூ பண்ணாங்க. அதுபோல் we must and should draw near to God. அவரிடத்தில் இழுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். பெற்றுக்கொண்ட நன்மை, என்னை காப்பாற்றினார், என்னோட குடும்பத்தை காப்பாற்றினார், என்னோடு கூட சேர்ந்து வாழ்ந்ததாக எல்லா உயிரினங்களையும் ஆண்டவர் காப்பாற்றி புது வாழ்வு கொடுத்துகிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி, ஸோ இட் இஸ் an act of thanksgiving என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஸோ எபேசியர் 5:2 பார்க்கின்ற போது இப்படியாக ஒரு வசனம் வருகிறது. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த சுகந்த வாசனை என்று பார்க்கின்ற போது நீயும் நானும் இந்த நறுமணத்தை, யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே நம்முடைய வாழ்க்கையின் நறுமணம். அவர் இல்லாத வாழ்க்கை அது மரண வாசனை வீசும். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் வாழ்கின்ற நமக்கு அது ஜீவ வாசனை. இட் இஸ் a fragrance of life என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜீவ வாசனை வீசுகின்ற ஒரு சாட்சியாக இங்கே நோவா இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது 21ஆம் வசனத்திலே கடவுள் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த ஒரு சுகந்த வாசனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால், so he has accepted his sacrifice. நாமும் கூட இங்க வந்து பொன்னையோ பொருளையோ எதையோ கொடுப்பதையோ பெரிதாக இல்லை, நம்முடைய இருதயத்தை உடைந்த உள்ளத்தை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். அதுதான் பெரிய ஒரு பலி, கடவுளுக்கு பிரியமான பலி. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம், கடவுளே நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி தாவீது தன்னுடைய 51ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். தன்னை உணர்ந்தவராக நான் ஒரு பாவி என்று சொல்லி அவர் ஒப்புக் கொடுக்கின்ற போது அந்த பலியின் மேல் கடவுள் பிரியமா இருக்கிறார். ஸோ காட் வில் நெவர் டெஸ்பைஸ் தி broken and contrite heart என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட நோவாவுக்கு அவனுக்கும் அவனுடைய குடும்ப மக்களுக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நாமும் கூட உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7:18 நாம் பார்க்கின்ற போது அங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை இவ்வட்டும் கொண்டு வந்ததற்கு நானும் என்னுடைய வீட்டாரும் எம்மாத்திரம் சாமி. We are nothing. We are not worthy to receive such a grace, such a great love from you, Lord. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, அந்த இரக்கத்தை என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்திரு. என்னை சாதாரணமான ஒரு மேய்ப்பனாக இருந்த என்னை தூக்கி உயர்த்தினரே, நானும் வீட்டாரும் இவ்வளவு தரம் உயர்த்தப்பட்டதுக்கு நான் எம்மாத்திரம் சாமி, எல்லாம் உம்மாலானது என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கின்ற. ஆகவே கடவுள் ஒன்ஸ் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி விட்டால் அந்த உடன்படிக்கையின்படி தங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற மக்களாக நாம் கூட கடவுளுடைய புதிய உடன்படிக்கையின் மக்கள். அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இனி நாம் நமக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே 21ஆம் வசனத்தில் 22ஆம் வசனத்தில் பார்ப்போம். காட்ஸ் promise to Noah and all mankind, I will never again curse the ground for man's sake. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று ஆதியாகமம் 6:5 பார்த்த தெய்வம் இங்கே கூட he repeats the same statement. 21ஆம் வசனத்தில் பாருங்கள், சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார், அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. எதனால? வெள்ளத்தினால சங்கரிப்பதில்லை என்று சொல்லி ஒரு ஒரு அதாவது வானவில்லை கடவுள் அங்கே உண்டாக்கினார் என்று சொல்லி 9ஆம் அதிகாரத்தில், அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். கடவுள் ஏற்படுத்தின நித்திய உடன்படிக்கை, அந்த அதாவது மழை வருகின்ற போது அல்ல வெள்ளம் வருகின்ற போது வானத்தில் அந்த வில் தோன்றும் இல்லையா, ரெயின்போ, அது தோன்றுகின்ற போது அதை நான் பார்ப்பேன், நினைத்தருளுவேன். அப்போ இதன் மூலமாக உங்களை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கையும் அவர் அங்கே ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது இந்த ஒரு உடன்படிக்கையின் மூலமாக கடவுளுடைய கிருபையை நாம் அறிந்து கொள்கிறோம், அவருடைய இரக்கத்தை அறிந்து கொள்கிறோம். This establishes the seasons as a permanent part of the natural creation order. கடவுள் படைத்த அந்த இயற்கை படைப்பு இருக்கு இல்லையா, அவரால் படைக்கப்பட்டது, அது மாறாமல் அப்படியே தொடரத்துக்குதாக இந்த ஒரு காரியத்தை செய்தார். ஸோ ஆதியில ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கும் போது எந்த எண்ணத்தோடு இருந்தாரோ அதே போலதான் மறுபடியும் அந்த அதாவது காலங்கள் மாறாமல் அது தன்னுடைய பணியை செய்யும். இரவும் பகலும் இல்லையா, மழை காலமும் வெயில் காலமும், இன்றைக்கு எல்லா காலத்தையும் நாம் பார்க்கிறோம். அங்கே போடப்பட்டிருக்க அந்த உஷ்ணமும் கோடை காலமும் அறுப்பும் விதைப்பும் பூமியுள்ள நாளும். கடவுள் அடுத்ததாக பூமியை உலகத்தையும் அழிக்கின்ற ஒரு நாள் வருகின்ற போதுதான் இவை அழியும். அது வரைக்குமா எதுவும் வராது. சூரியன் உதிக்கும், எல்லார் மேலும் உதிக்கும். மழை பெய்யும், எல்லார் மேலும் பெய்யும். காற்று வீசும், எல்லார் மேலும் பேசும். பட்சபாதம் இல்லாத கடவுள் என்பதை இதன் மூலமாக ஆண்டவர் நிரூபிக்கிறார்.
So he is not God for a particular community of people. He is universal God. எல்லா மக்களும் நன்மை பெறத்தக்கதாக தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து முழு உலகத்திற்கும் இலவசமான ரட்சிப்பு கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தேவன் எதிர்பார்த்த நோவாவுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். நாமும் கூட இருக்கின்ற காலம் எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமாக அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடல் இடம்படவும் 589வது பாடல். இந்த பாடலை பாடுகிற போது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று காணிக்கை படைப்போம். 589. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகம் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. கடைசி சரணம். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உம்முடைய சன்னிதானத்தில் நம்மை ஏறெடுத்துக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கை பிரியமாயிற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இது உடைய ஊழியத்திற்கு என்று பிரயோஜனப்படும்படி செய்திருக்கிறோம். இந்த காணிக்கையோடு எங்களையே நைந்ததும் மறுபடியுமான இருதயத்தோடு ஆண்டவரே உடைய பாத்திரம் போடுகிறோம். அன்றைக்கு நோவா ஆண்டவரே சுவாமி பலிப்பிடத்தில் கர்த்தாவை உமக்கு பிரியமாய் ஆண்டவரே அவன் பலியிட்டால் அதனை நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டீர். இப்பொழுதுமாய் இந்த காணிக்கையோடு எங்களையே ஜீவ பலிகளாக உடைய பாத்திரம் கொடுக்கிறோம். சுகந்த வாசனையாக நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருச்சபை மக்கள் அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி தனித்தனியாக பேர் பேராகவும் குடும்பமாக ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க நிறைய அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதித்து அழைத்து வாசிக்கிறோம். வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து என்னுடைய பரிசுத்த பவுல் திருச்சபையின் மூலமாக நடைபெற இருக்கின்ற
விடுமுறை வேதாகம பள்ளி ஆண்டவரே சுவாமி ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இதனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்துள்ளோம். ஆண்டவர் இதில் கலந்து கொள்ள இருக்கின்ற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்காக, கர்த்தாவே உதவியாளர்களுக்காக, தன்னார்வலர்களுக்காக இந்த எல்லா ஆயத்தங்களையும் செய்து கர்த்தாவே சிறப்புற உடைய திருநாம மகிமைக்கென்று இந்த காரியங்களை நடத்திருக்கின்ற என்னுடைய திருச்சபையினுடைய ஆண்டவரே தலைவர், செயலர், பொருளர் மற்றும் ஆண்டவரை மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதில் அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டு உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை அவர்கள் அறிந்து கொள்ள, உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள, உங்களுடைய இலவசமான ரட்சிப்பை அவர்கள் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள நிற்கிறவை செய்திடும். ஆண்டவர் திருச்சபையின் விசுவாசிகள் இன்னுமாய் கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கின்ற எல்லா சிறு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த விபிஎஸ்ல கலந்து கொள்ளத்துக்குதாக எங்கள் அப்பா நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் வாஞ்சிக்கிறோம். அந்த நாட்களில் எல்லாம் சுவாமி உடைய கிருபை தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வாஞ்சிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை தரப்பில் தாழ்த்தி இப்படி பாத்திரம் கொடுக்குறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீரை பலப்படுத்தும், நீரை வழிநடத்தும். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற ஆண்டவரே சுவாமி பரிசுத்த திருவிழத்தோடு கூடிய ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக மக்கள் உண்மை ஆராதித்து தொழுது கொள்ளவும், தன்னுடைய உள்ளங்களை உடைய பக்கமாய் திருப்பி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், மகேற்ற சாட்சியாக தொடர்ந்து ஜீவிக்க நீரை அனுக்கிரகம் செய்வனுமா எங்கள் ஆண்டவரும் மறுபட்சமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டல இருக்கிற பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலையும் செய்வதாக. அன்றென்று வேண்டிகள் வார்த்தை விடுத்தால் எங்கள் கடனோடுகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்கள் மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவனைகளை ரட்சியும் ராட்சியமும் வல்லமை மையமே ஏனென்று முடிவுகளே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பிறகு 30வது பாடலை நாம் பாடுவோம். என்னோட ஒரு நேச கர்த்தரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளே அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. और सीधे सगल वाले बनवा दे. आमेन. சபையாரான குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.